Asus தரப்புல இப்போ ரெண்டு சூப்பரான மொபைல் குளோபலி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு மொபைலும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே Asus ROG Phone 5 Ultimate ஸ்பெக்ஸை பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணி தான் இந்த ரெண்டு மொபைலும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன இந்த ரெண்டு மொபைல்னு பார்த்தோம்னா Asus ROG Phone 5Sம் அப்புறம் பார்த்தீங்கன்னா Asus ROG Phone 5S Proன்னு சொல்லி தான் இந்த ரெண்டு மொபைலும். ஸோ இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது Asus ROG Phone 5S Proட ஸ்பெக்ஸ் அண்ட் ரிவ்யூ தான். ஓகே, இந்த Asus ROG Phone 5 Ultimateக்கும் இந்த Asus ROG 5S Proக்கும் பெரிதாக வந்து எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ROG Phone 5 Ultimate பார்த்தீங்கன்னா Snapdragon 888 ரன் ஆகுது. ROG Phone 5S Pro பார்த்தீங்கன்னா Snapdragon 888 Plusஸால் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா Asus ROG Phone 5S Proட வந்து ஸ்பெக்ஸ் அண்ட் ரிவ்யூ வந்து வீடியோக்குள்ளால போயிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே மொபைலில் வந்து சேரும். முதல்ல இந்த மொபைலில் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேண்டம் பிளாக் கலர் வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த மொபைல் வந்து குளோபலி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 238 கிராமும், இந்த மொபைலோட திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 9.9 மில்லிமீட்டராகவும் இருக்குது. இந்த மொபைல் Android 11 மேலே ரன் ஆகிட்டு இருக்க அதே வேளை மொபைலோட ப்ராசஸர் வந்து பார்த்தோம்னா Snapdragon 888 Plus சிப்செட் Adreno 660 GPU சப்போர்ட்டோட வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ROG 5S Pro பார்த்தீங்கன்னா 512GB 18GB RAM மாடலில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொபைலில் டிஸ்பிளே பற்றி பார்க்கும்போது 6.78 இன்ச்சஸ்க்கான சாம்சங்கோட AMOLED டிஸ்பிளே தான் இந்த மொபைலில் தந்திருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா Corning Gorilla Glass விக்டஸ்க்கான சப்போர்ட்டும் இந்த மொபைலில் இருக்குது. ஸோ 144 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், அப்புறம் பார்த்தீங்கன்னா 360 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் வந்து இந்த மொபைல் இருக்கிறது மிகப்பெரிய ப்ளஸ். அடுத்ததான் மொபைலோட பேக் கேமரா பற்றி பார்க்கும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப் பண்ணுறது தான் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சலுக்கான வைட் கேமரா, 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா, 5 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கேமரா வித் LED ப்ளஸோட தந்திருக்காங்க. 24 மெகா பிக்சலுக்கான வைட் கேமரா தான் இந்த மொபைலில் ஃப்ரண்ட் கேமராவாக தந்திருக்காங்க. ஏன்னா 6000 mAhக்கான ஹை கெப்பாசிட்டி பேட்டரி வந்து 65 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டோட இந்த மொபைலில் தந்திருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் இருக்கக்கூடிய வேறு சில ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா NFC சப்போர்ட் இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா 2 USB Type-Cக்கான சப்போர்ட்டும் இந்த மொபைல் இருக்குது. லாஸ்ட்டாக இந்த மொபைலோட ப்ரைஸை பற்றி பார்க்கும்போது இந்த மொபைல் வந்து $1077 வரைக்கும் விற்பனை ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது.